ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபோன்பேவில் உங்கள் பணத்தை எப்படி திரும்ப வாங்குறது? உங்கள் ஃப்ரெண்டு இல்லை யாருக்காவது பணம் அனுப்புகிறீங்க, உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிடுச்சு, ஆனால் அவங்க அக்கௌண்ட்டுக்கு போய் சேரல. இந்த பணத்தை நம்ம எப்படி திரும்ப வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பணம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கவலையப்படாதீங்க. ஈஸியாக வந்து நம்ம பணத்தை திரும்ப வாங்கிடலாம். இது அதிகமாக டெக்னிக்கல் இஷ்யூ, அதாவது ஃபோன்பேவில் சர்வர் ப்ராப்ளம் ஆகும்போது இந்த ப்ராப்ளம் நடக்குதுங்க. இது ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் லிஸ்ட்டில் நாங்கள் வீடியோ போட்டால் உங்களுக்கு சரிங்களா? சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ஃபோன்பே அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. கீழே ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி அதை கிளிக் பண்ணிங்க. இதில் உங்களுக்கு எந்த பேமெண்ட் வந்து உங்களுக்கு ஃபெயில் ஆகிடு மணி டெபிட் ஆச்சு அதை எடுத்துங்க. இதில் மேலே பாருங்க டாப்பில் ட்ரான்ஸ்ஃபர் ஃபெயில்டு, இது எதனால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்போது மறுபடியும் அதே பேஜை கிளிக் பண்ணிங்க. இதில் பாருங்கள் பேமெண்ட் ஹேஸ் பின் ஃபெயில்டு டெக்னிக்கல் இஷ்யூ காரணமாக அப்படின்ட்டுருக்காங்க. உங்கள் டிரான்சாக்ஷனில் எனி ப்ராப்ளம் வந்தாலும் மேலே அவங்க சொல்லியிருப்பாங்க என்ன காரணம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, எத்தனை நாள் ரிஃபண்ட் ஆகுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா கீழே பாருங்கள், கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இதில் பாருங்கள் கான்டாக்ட் ஃபோன்பே சப்போர்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குங்க. அந்த அது கீழே ஆமாங்க, அந்த கான்டாக்ட் ஃபோன்பே சப்போர்ட் அப்படின்னு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. உங்கள் ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சுக்கோன்னு கான்டாக்ட், அதாவது இப்போ ஃபோன்பே சப்போர்ட் டீம் கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோடனே உங்கள் லாங்குவேஜ், அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, டெக்னிக்கல் இஷ்யூ காரணமாக இருக்குது அப்படின்ட்டுருக்குறாங்க. சரிங்களா, உங்கள் பேங்க்கில் வந்து டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்ட்டுருக்குறாங்க. ஓகே, அப்புறம் மேலே அது கீழே பார்த்தீங்கன்னா மணி நாட் ரீஃபண்ட்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. இல்லை மேலே லாங்குவேஜ் இங்கிலீஷ் இருக்குது, தமிழ் இருக்குது, எல்லா லாங்குவேஜ் இருக்குது. லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்துங்க, உங்கள் பணமாற்ற தோல்வி அடைந்தது அப்படிலாம் இருக்குது. பணம் திருப்பி தரப்படவில்லை நான் கிளிக் பண்ணுறேன், அதாவது இன்னும் ரீஃபண்ட் ஆகலை அப்படின்ட்டு இருக்கிறேன். அதை நான் கிளிக் பண்ணோன்னே அடுத்தது அவங்க மறுபடியும் சொல்லுவாங்க பார்த்துங்க, அதாவது கீழேயே பணம் திருப்பி தரப்படவில்லை அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணோன்னே அடுத்தது இதுக்காக என்ன ரீசன் சொல்லுவாங்க பார்த்துங்க. உங்கள் பாதுகாப்பாக இருக்குது, இந்த நாளுக்குள்ளே உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரு, ஒரு 3 நாள் இல்லை இந்த டைமுக்குள்ளே ரீஃபண்ட் ஆயிரு, 48 மணி நேரம் அந்த ரேஞ்ச் கொடுத்துருப்பாங்க. அதே சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. தமிழ் படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இங்கிலீஷும் கூட கொஞ்சம் படிச்சுக்கிற மாதிரி இருக்குது, தமிழ் ரொம்ப தூய தமிழ் இருக்குது. மறுபடியும் நான் இங்கிலீஷை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா, உங்கள் அப்போ ஆல்ரெடி ரீஃபண்ட் ஆக போகுது, இந்த டைமுக்குள்ளே ஆக போகுது அப்படின்ட்டு இருக்கிறாங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்கிறாங்க. உங்கள் அக்கௌண்ட் வந்து டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அதாவது டெக்னிக்கல் இஷ்யூ காரணமாக இந்த சர்வர் ப்ராப்ளம் காட்டி உங்களுக்கு மணி வந்து டெபிட் ஆகிடுச்சு, ஆனால் கிரெடிட் ஆகலை அப்படின்ட்டு இருக்கிறாங்க. சரி, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு திருப்ப அனுப்புகிறோம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க இந்த டேட்டுக்குள்ளே. அதாவது எனக்கு வந்து ஒரு நாளுக்குள்ளே அனுப்புறேன்ட்டு இருக்கிறாங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா, ஒவ்வொருத்துக்கு வந்து 3 நாள் 5 நாள் ஆகுதுன்னு சொல்லி அவங்களே சொல்லியிருக்காங்க. இப்போ இப்படி பண்ணிக்கலாம். சப்போஸ் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நீங்கள் டெபிட் ஆகுதுறீங்களா உங்கள் அக்கௌண்ட்டு, பேங்க்லேருந்து ஒரு மெசேஜ் வந்துங்களா, அதுலேயே பார்த்துங்க, அதாவது உங்களுக்கு பணம் ட்ரான்சாக்ஷன் ஆகிடுச்சு சொல்லி ஒரு மெசேஜ் வந்துருந்தீங்களா வெரிஃபிகேஷனுக்கு பேங்க்லேருந்து, அந்த பேங்க்லேயே சொல்லியிருப்பாங்க. அதாவது கீழேயே அது என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா, நீ இல்லைன்னா கால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பரிமாற்றம் இது இல்லை அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, நீங்கள் பண்ணலையா அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். சப்போஸ் ஒரு பேங்க்கில் எஸ்எம்எஸும் பண்ணலாம், அது உங்கள் விருப்பம். இப்போ நீங்கள் கால் பண்ணி அவங்க தமிழ் லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ் சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் என்னவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் அவங்ககிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா தெளிவாக சொன்னீங்கன்னா அவங்க சால்வ் பண்ணுவாங்க. இது ரெண்டாவது வே. ஃபஸ்ட்டு வே வந்து ஃபோன்பேவில் தான் அதிகமாக சர்வர் டவுன் இருக்குது. இந்த கான்டாக்ட் பண்ணிக்கங்க ஃபோன்பேவில், அதுலேயே சால்வ் ஆயிரு. சரிங்களா, மேபி ஒன் டே 2 டே ஆகலாம். அவ்வளோதாங்க. சரிங்களா, அவ்வளோதாங்க இந்த வீடியோ. டவுட் நான் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ட்ரெஸ்ட் நாங்கள் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்ஸ். சரிங்களா, மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.